ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஒரு HTML மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்றோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் இப்படிதான் வரும் நமக்கு. ஸோ இதுல வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணா எப்படி வரும்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்கிறது. ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பேக்ரவுண்ட் கொடுக்க முடியும், அதை சென்டரா அலைன் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஓரம் தானே இருக்கு, இது சென்டரா நம்மளால அலைன் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுவும் HTML ஃபைல் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் தனியா கூட ரைட் பண்ணலாம், HTML கூடவும் ரைட் பண்ணலாம். இதுல வந்து நான் HTML கூடவே ரைட் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ லைவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு. வாட் கேன் ஜாவா ஸ்கிரிப்ட் டூ, ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் இதுக்கு